வெல்கம் டு யாத்ராஸ் டேரோ ரீடிங். ஸோ இன்றைக்கி வந்துட்டு ஒரு சில ஃபாலோவர்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க, நீங்கள் தமிழ்லே போஸ்ட் போடுங்க எல்லாருக்கும் புரியும் அப்படின்ட்டு. கண்டிப்பாக நான் தமிழில் போஸ்ட் போடுவேன், பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் ஒரு சில வியூவர்ஸ் ஆங்கிலம் தெரிஞ்சவங்க மட்டுமே இருந்தால் என்னால் வந்துட்டு தமிழில் போஸ்ட் பண்ண முடியாது. அதனால தான் ஒரு சில வீடியோ நான் ஆங்கிலத்தில் போஸ்ட் பண்ணுவேன். சப்போஸ் நான் பேசுகிற இந்த தமிழ் உங்களுக்கு புரியுது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தமிழ்னு போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னும் நிறையா வீடியோஸ் உங்களுக்காக நான் போஸ்ட் போடுவேன். ஓகே, ஸோ இன்றைக்கி உள்ள எனர்ஜி, இன்றைக்கி உள்ள ரீடிங் வந்துட்டு நம்ம உங்கள் எனர்ஜி செக் பண்ணுவோம், பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அதோட உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் என்ன நல்ல விஷயங்கள் நடக்க போகுது, இல்லாட்டி என்னெல்லாம் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நம்ம அதையும் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களோட எனர்ஜி பார்ப்போம். ஓகே, வாவ், த மெஜிஷியன் கார்ட் வந்திருக்கு. நீங்கள் ரொம்ப திறமைசாலி, உங்களுக்கு நிறைய திறமைகள் இருக்குது. நீங்கள் நினைக்கிற ஒரு சில விஷயம் டக்கு அப்படின்னு நடக்கும் அப்படின்ட்டு கார்ட் சொல்லுது. ஸோ நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி நினச்சிட்டு இருக்கீங்க. ஓகே, இது பண்ணணும் அப்படின்ட்டு. ஓகே, அது பண்ணுறதுக்கு எல்லா விதமான திறமைகள் எல்லாமே உங்ககிட்ட இருக்குது. பணம் இருக்கலாம், ஸ்கில்ஸ் இருக்கலாம், ஒரு பிஸ்னஸ் செய்கிறதுக்கு ஒரு சில திறமைகள் இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் தொடங்கணும்னு நினச்சிங்கன்னா இது உங்களுக்கு கரெக்டான நேரம். ஏன்னா உங்கள்கிட்ட எல்லாமே இருக்குது, பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குது. அதை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நிறையா கேப்பபிலிட்டி எல்லாமே இருக்குது. ஓகே, ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு இப்போ ஒரு ப்ராப்ளமாக இருக்கணும். ஒரு ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு ஜாப், ஃபேமிலி யாரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணல, இல்லை இது ரிலேஷன்ஷிப்னா மேரேஜ் இல்லாட்டி லவ் ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளம் இருக்குது. ஓகே, ஸோ யாரோ ஒரு பர்சன் வந்துட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில் மூடி மறைச்சிருக்கலாம். ஓகே, நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தீங்கன்னா ஏதோ ஒரு உண்மை யாரும் உங்கள்கிட்ட சொல்ல போகிறாங்களோ உங்களுக்கு தெரிய வரப்போகுது. ஓகே, ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு நிறைய திறமை இருக்கோ, நீங்கள் செய்ய போகிற ஒரு சில விஷயத்தை செய்கிறதுக்கு நீங்கள் ரொம்ப அவநம்பிக்கையாக இருக்கீங்க. நீங்கள் உங்கள் தைரியத்தையும் நம்பிக்கையும் நீங்கள் கடைப்பிடிக்கணும். உங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, என்னால் இது முடியல, என்னால் இதை தாக்கு பிடிக்க முடியல அப்படின்ட்டு இன்றைக்கி இந்த தருணத்தில் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. குயின் ஆஃப் கப்ஸ் ரிவர்ஸில் இருக்குது. உங்களுக்கு ரொம்ப 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 என்ன சொல்கிறது, ஒரு விஷயம் தெளிவாக தெரியும், தெளிவாக புரியும். அது யாராக இருந்தாலும் கரெக்டாக இப்படி அப்படின்ட்டு புரிஞ்சிக்கிற திறமை இருக்குது. இமோஷ்னல் சென்சிட்டிவிட்டி இருக்குது. மன ரீதியாக ஒருத்தவங்களை கரெக்டாக நீங்கள் படிப்பீங்க. ஆனால் இப்போது இருக்கிற எனர்ஜி எப்படி இருக்குன்னா, நீங்கள் ரொம்ப மற்ற ஆளுக்காக ரொம்ப கேர் பண்ணுறீங்க. ஸோ அது கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. சில சமயத்தில் நீங்கள் உங்களை பற்றி யோசிக்கணும். ஓகே, யாரெல்லாம் உங்கள் மனசை நோக அடிக்கிறாங்களோ, ரொம்ப உங்களை கொச்சப்படுத்துகிறாங்களோ, இவங்க எல்லாத்தையும் கொஞ்சம் தள்ளி வைங்க. இது ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். மெயினாக அந்த கார்டு வந்துச்சுன்னா உங்கள் ஃபேமிலி இல்லாட்டி உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற யாரோ ஒரு நபர் நீங்கள் உங்கள் கூட பேசாத ஒரு சிச்சுவேஷனாக இருக்கும். அந்த மாதிரி பர்சன் கிட்டேருந்து கொஞ்சம் தள்ளி வைங்க. இல்லாட்டி இது நீங்களாக கூட இருக்கலாம். ஒரு சில பிரச்சனையில் நீங்கள் பேசாமல் அந்த ஒரு விஷயத்தை இன்னும் ட்ராக் பண்ணிக்கிட்டு இழுத்துக்கிட்டு பிரச்சனையை ஆகி அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணாமல் நீங்கள் அதை பற்றி நினச்சிட்டு இருக்கலாம். ஸோ அதை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இதுக்கு அங்கிட்டு உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் என்ன வருது, இன்றைக்கி நாளைக்கு என்னெல்லாம் நடக்க போகுது, என்ன விஷயம் உங்களுக்கு வெயிட் பண்ணுன்னு பார்ப்போம். கான்வர்சேஷன். ஸோ இப்போ தான் சொல்லி முடித்தேன். உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த பர்சன் கூட சால்வ் பண்ணுங்கள், பிரச்சனையை தீர்த்துக்கோங்க. வேணாட்டி விட்டுருங்க, வேணான்னா வேண்டாம். உங்களால் முடியலையா, முடியல. ஓகே, நான் சொன்ன அந்த மேஜிக் தோ நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க, பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இதுவே ஒரு கன்ஃபர்மேஷன். கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிற அந்த ஒரு சில விஷயம் சடனாக உங்களுக்கு சேரும். பணமாக இருக்கலாம், இது நிறைய பணம், நிறைய நன்மைகள் உங்களை தேடி வருது. புதுவிதமான என்வாயரமெண்ட், புது வீடு, புது ஃப்ரெண்ட்ஸ்,
புது வேலை, புது பிஸ்னஸ் லொக்கேஷன், ரொம்ப ஓவர் திங்க் பண்ணாதீங்க. ஓகே, ஸோ உங்ககிட்ட இருக்கிற பிரச்சனை என்னென்னா, உங்களுக்கு நிறைய திறமை இருந்தாலும் நிறைய ஓவர் திங்க் பண்ணுறீங்க. இது எல்லாமே முடியும் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் நம்புங்க. கண்டிப்பாக உங்களால் எல்லாமே சக்ஸஸாக பண்ண முடியும். ஓகே, ஸோ உங்களுக்கு எந்த வாரம் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்ட்டு ஒரு கிளாரிட்டி வந்திருக்கும். ஸோ இன்னும் நிறைய வீடியோ நான் செய்வேன். உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். Thank you so much for watching. Have a wonderful day.